10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 3.6 வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இதுதான். இங்கே கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், கொஸ்டின் நல்லா கவனிங்க. இதோட 2 டினாமினேட்டரும் நமக்கு சேமாக இருக்குது. ஓகேவா? எப்போவுமே 2 ஈக்குவேஷனுக்கு நடுவில் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் தான் செக் பண்ணணும். டினாமினேட்டர் 2 சேமாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், டினாமினேட்டரை காமனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. இது எந்த மாதிரி சம் அப்படின்னா ஒரு நம்பராக எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், 4 - 5/8 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். நியூமரேட்டர் டேர்மில் ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதிக்கிறோம், 20x + 36. நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் மைனஸ் கொடுக்கணும். -x² - 12x - 4. ஓகேவா? இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். +x² - x² கேன்சல். நெக்ஸ்ட்டு எக்ஸையும் கம்பைன் பண்ணோம். 8x 20xல 12x சப்ட்ராக்ட் பண்ண 8x. 36 - 4 = 32 divided by x² - 3x - 28. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி 3.54ல் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், காமன் டேர்ம் எடுக்கிறது நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது. அந்த மெத்தடை இதில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் என்ன காமனாக இருக்குது, இப்போ 28 -28 வரணும் என்னோடது மல்டிப்ளிகேஷனில். ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 1 × 28, 2 × 14, 4 × 7. எனக்கு என்ன வரணும்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 வரணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 4ஐயும் 7ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 3 வரும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ். இப்போது மிடில் வேல்யூ மைனஸ்னால லார்ஜஸ்ட் நம்பருக்கு மைனஸ் கொடுக்குறோம். இப்போ நம்மளோட ஃபேக்டர் என்னது, x + 4 x - 7. இப்போது சேம் டேர்ம் கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, 8/x - 7. இதுதான் இதோட ஆன்சர். இதே போல் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. டினாமினேட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் எல்சிஎம் எடுக்கக்கூடாது. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே இப்போ x - 2 x - 3 இருக்குது. இங்கே x - 2 x - 5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு x - 2 ஆல்ரெடி இன்க்ளூட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே x - 3ஆலையும் இங்கே x - 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் NF போதுமானது. அப்போ இது தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற டேர்ம்ஸுக்கு ஃபுல்லு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் சிம்பிளாக ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். சரியா? உங்களுக்கு ஆல்ரெடி இது ஃபேக்டரைசேஷன் தெரியலை, நான் ஒரு சமுக்கு மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ 1 6 are 6, 2 5 are 2 3 are 6. ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், 5 வரணும். அப்போ 2 and 5 தான், 2 and 3 தான் ஆன்சர். மிடில் வேல்யூ மைனஸ்னால லார்ஜஸ்ட் நம்பருக்கு மைனஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா x - 2 x - 3. ஓகேவா? இப்போ ரிமைனிங் உள்ள 2 டேர்ம்ஸ்க்கு நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன், நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டேன். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் என்னென்னா எல்லா டேர்மும் இருக்கணும். x - 1 இருக்குது, x - 2 வேணும், x - 3 வேணும், தென் x - 5. இதுதான் எல்சிஎம். எல்லா டேர்மும் இன்க்ளூடாக இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ இதுதான் எல்சிஎம். அதாவது இப்போ x - 2 x - 3 இருக்குது அப்படின்னா இங்கே x - 2 x - 3 இருக்கணும். x - 1 x - 2னா அதுவும் இங்கே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கணும் எல்சிஎம்மாக. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு டேர்மில் இதுதான் இருக்குதுன்னு அர்த்தம், x - 2 x - 3. அப்போ எது இல்லை, x - 1 இல்லை, x - 5 இல்லை. அதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ். நெக்ஸ்ட் நம்பர் என்னது, x - 1 x - 2 இருக்குது. அப்போ இது ரெண்டும் இல்லை. எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் நியூமரேட்டரில். அடுத்து இந்த டேர்ம் தேர்ட் ஈக்குவேஷன். இதில் என்ன இல்லை, x - 3 x - 5 இருக்குது. என்ன இல்லைன்னா x - 1 x - 2 இல்லை. எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டில் எல்சிஎம் வேல்யூ. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். த்ரூ அவுட்டாக இந்த நியூமரேட்டர் ஃபேக்டர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி
ப்ராக்கெட் இல்லாமல் ரிமூவ் பண்ணும். இங்கே -1 இருக்குது, -5 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் -6x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் அதே போல் x² -8x ப்ளஸ் 15. இங்கே மைனஸ் சைன் இருக்கனால மைனஸை காமனாக ப்ராக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். x² -3x ப்ளஸ் 2 divided by x minus 1, x minus 2, x minus 3 and x minus 5. இப்போ இதை ஃபுல் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். x² இது ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். -14x 2x² -14x plus 20 minus x² plus 3x minus 2 x minus 1, x minus 2, x minus 3 and x minus 5. 2x² ஒரு x² சப்ராக்ட் பண்ணால் ஒரு x², 14x 3x சப்ராக்ட் பண்ணால் -11x, 20 plus 18, x minus 1, x minus 2, x minus 3 and x minus 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 18 எனக்கு மிடில் வேல்யூ 11. அப்போ 1 × 18 2 × 9 இதுதான் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11. அப்போ x minus 2 and x minus 9, x minus 1, x minus 2, x minus 3 and x minus 5. காமன் டேர்மை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் x minus 9 இருக்கும், டினாமினேட்டரில் x minus 1, x minus 3 and x minus 5. இதுதான் ஆன்சர். ஸோ ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்து முடிச்சிட்டோம், எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். இதை வச்சு எப்படி எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உண்மையிலே உங்களால் படிக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சம்மை நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு. ஸோ உங்களுக்கு நான் ஹிண்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். x + 1 x minus 2 உங்களுக்கு ஹிண்ட்டு புரிஞ்சிருச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணுன்னா நீங்களாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். தென் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் செக் பண்ண சொன்னால் டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ காமனாக எடுத்துக்கிறோம். நியூமரேட்டரில் இருக்கிறத இன்னர் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நியூமரேட்டர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். எது ப்ளஸ்ஸாக இருக்குது எது மைனஸாக இருக்குன்னு சால்வ் பண்ணால் தனித்தனி செப்பரேட் நம்பர்ஸாக இருக்கணும். x² + x ப்ளஸ் x minus x² ப்ளஸ் x² minus x² கேன்சல் ஆகிடுச்சு. தென் என்ன வரும், 2x / x minus 2. இதுதான் ஆன்சர். ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சது. x + 2 / x + 3 ப்ளஸ் x minus 1 / x minus 2. இது என்னது, சேம் ப்ராசஸ், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். x + 2 x minus 2 x minus 1 x plus 3 divided by x minus 2 and x minus 3. இது நார்மல் தான். இப்போ 4/5 plus 7/8 இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, 4 × 8 plus 7 × 5 கிராஸாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது. அந்த கான்செப்ட் படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். இது a + b a minus b ஃபார்மேட்டில் இருக்கனால a² minus b². 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், அதனால் நான் அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இதுவும் அதே போல் தான். x² இங்கே -1 + 3, அப்போ ப்ளஸ் 2x minus 3 டிவைடட் பை x minus 2 and x minus 3. நம்ம கேட்கலாம், ஏன் உள்ளே மேலே மல்டிப்ளை பண்ணணும் கீழே ஏன் மல்டிப்ளை பண்ணலைன்னா, மேலே இருக்க டேர்ம் ஃபுல்லும் நம்ம சால்வ் பண்ணணும், கீழே இருக்கிறத சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஃபேக்டர்ஸாக தான் நமக்கு வேணும், அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். மேலேயே கேன்சல் பண்ண முடியாதனால தான் இதை ஃபுல்லும் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா, அதனால தான் நியூமரேட்டரை எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போது ப்ளஸ் x² + x² 2x², இங்கே ப்ளஸ் 2x இருக்குது, -7 டிவைடட் பை x minus 2 and x minus 3. இப்போ நம்ம நியூமரேட்டர் வேல்யூவை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன வரும்னா -14. 14ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தா 1 × 14 2 × 7. இது ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணால் 13 and 5 தான் வருது, மிடில் வேல்யூ 2 வரவே இல்லை. அதனால் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணலாம். அதாவது டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது, ரெண்டுமே
நியூமரேட்டரை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். -14 வந்து என்னால் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஏன்னா 1 × 14 2 × 7 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு எதுவுமே மிடில் வேல்யூ வராததுனால நான் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணாமல் இதுதான் என்னோடய ஆன்சராக வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்குறோம். ரொம்ப ஈஸி தான், நல்லா கவனிங்க. டினாமினேட்டில் x - y இருக்குது, இங்கே y - x இருக்குது. இங்கே x, இங்கே y சேமாக தான் இருக்குது, ஆனால் சைன் மட்டும் மாறுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா சைனை மட்டும் வெளியே எடுக்க போகிறேன். இதில் மைனஸ் சைனை வெளியே எடுத்துகிட்டு என்ன வரும்? x - yன்னு ஆகிடும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்? இந்த மைனஸை காமனாக, இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மைனஸை மர்ஜ் பண்ண போகிறேன். அப்படியே ஆகிடும். இப்போது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். இப்போது x³ - y³ ஃபார்முலா போட்டு என்ன பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இந்த ஃபார்முலா ஈஸி தான். ஃபஸ்ட்டு பவர் இல்லாமல் எழுதிக்கணும். தென் x² y² -xy ப்ளஸ் xyன்னு வரும், டிவைடட் பை x - y. x - y கேன்சல். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தோன்னா x² + y² + xy. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மும் ஈஸி தான். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ x - 4 காமனாக எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரை எடுத்துக்கோங்க. 2x + 1 x - 2 minus of 2x² - 5x + 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இன்னர் மல்டிப்ளிகேஷன். 2x² x × x x⁴ 2x² -2 2s are 4x + x -2. அதாவது 2x வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், தென் 1 வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதை மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு +2x² -2x² கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபுல்லாக சேர்த்து 1 ஆட் பண்ணணும். 6 - 4 வந்து 2xன்னு வரும். தென் -4 பை x - 4. ரெண்டுலேருந்து 2 காமனாக எடுத்தால் x - 2 பை x - 4. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணலாம். 4x by x² - 1 -x + 1 by x - 1. இப்போது டினாமினேட்டில் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். 4s by x + 1 x - 1. இது ஏன்னா a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. a² - b² a + b into a - b x² - 1². அப்போ x + 1 x - 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? -x + 1 by x - 1. இப்போ என்னோடய எல்சிஎம் என்னென்னா, என்ன மிஸ் ஆகுதுன்னா இங்கே x - 1 x - 1, இங்கே இருக்கிற x + 1 வந்து மிஸ் ஆகிறதுனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நான் x + 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 4x - a + b the whole square இருக்கு இல்லையா, x + 1 the whole square divided by x + 1 into x - 1. Next 4x minus x² plus 2x plus 1 a² plus b² plus 2ab x plus 1 x minus 1. Next 4x minus x² minus 2x minus 1. Inner multiply பண்ணுறோம். minus x² plus 2x minus 1 x plus 1 x minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸை வெளியே எடுத்துருங்க. x² minus 2x plus 1. ஏன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் நெகட்டிவாக இருந்தால் சால்வ் பண்ணுறது கஷ்டம், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். 1 1s are 1. ஸோ ரெண்டுமே மைனஸ் சைன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 1 1. ரெண்டையும் ஆட் பண்ணால் -2. அப்போ என்னோடய ஃபேக்டர்ஸ் என்னென்னா x - 1 x - 1 by x plus 1 into x minus 1. x minus 1 x minus 1 cancel ஆகிடும். தென் இதுதான் ஆன்சராக இருக்கும். minus of x minus 1 by x plus 1. இப்போ நம்ம இன்னர் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஃபைனல் ஆன்சரில். மைனஸ் இன்ட்டு மைனஸ் minus x
plus 1 by x minus 1 x plus 1 1 minus x by 1 plus x. இதெல்லாம் வந்து இதிலே ஆன்சர் முடிஞ்சது. சரியா சார், இதிலே ஆன்சர் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரு பார்க்க நீட்டாக இருக்க விசிபிளாக இருக்கிறதுக்காக நம்ம செய்கிற சால்வ் பண்ணுற கான்செப்ட். இது இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. என்ன தெரிஞ்சுக்கிறது? மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட் இருக்குது, அதை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். தென் நெகட்டிவ் சைன் ஃபஸ்ட்டு இருக்கிறத விட ரெண்டாவதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் செகண்டாக இருக்கிறதுக்காக 1 ஃபஸ்ட்டும் எக்ஸ் செகண்டும் போட்டிருக்கேன். இப்போது 4xன்னு இருக்குது, x4ன்னு இருக்குது. இப்போ இதில் இதுதான் நல்லா இருக்குது இதை விட, அந்த மாதிரி. இப்போ எனக்கு என்னென்னா சப்ட்ராக்ட் திஸ் ஃப்ரம் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரம்முக்கு அடுத்து எது வருதோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 2x⁴ plus x⁴ plus 3 divided by x square plus 2 the whole square minus 1 by x square plus 2. இது சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்குன்னா x² plus 2 இருக்குது, இங்கே x² plus 2 the whole square இருக்குது. அப்போ இங்கே ஒரு x² plus 2 வந்து மிஸ் ஆகுது. எது மிஸ் ஆகுதோ அதை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2x³ plus x² plus 3 minus of x² and minus 2. மைனஸால் இன்னும் மல்டிப்ளை பண்ணுறோம். காமன் டேர்மாக டினாமினேட்டரில் எழுதுகிறோம். இங்கே என்ன இருக்குது? 2x³ இருக்குது, ப்ளஸ் x² அண்ட் மைனஸ் x² கேன்சல் பண்ணிடலாம். 2x³ ப்ளஸ் 1 by x² ப்ளஸ் 2 the whole square. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இப்போ தேர்ட் சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, the rational exponent should be subtracted from இந்த நம்பரில் இருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது திஸ் நம்பர் ஃப்ரம்னு சொல்கிறதுனால ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். x² + 6x + 8 டிவைடட் பை x⁴ 3 + 8. அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஏதோ சம் ஃபங்க்ஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது, ஒரு எக்ஸ்பிரஷனை சப்ட்ராக்ட் பண்ணும்போது வி கெட்டுன்னு போட்டால் ஈக்குவல் டு போட்டு ஆன்சர் எழுதணும். ஓகேவா? இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆன்சர் வேணும் இல்லையா, எந்த ஆன்சர் வேணுமோ அதை மட்டும் செப்பரேட்டாக கொண்டு போகணும். அதனால் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறப்போ ப்ளஸ்ஸாக மாறும். அதே போல் ரைட்டில் இந்த வேல்யூ இந்த பக்கம் வரப்போ மைனஸாக மாறும். இதை x³ + 8 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணலாம்? x³ + 2³ மாற்றிக்கோங்க. -3 × x² - 2x + 4 ஈக்குவல் டு f of x. இப்போ இந்த டேர்மை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள், இந்த டேர்மை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளால் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். x + 2 x² + 2 square value is 4 minus 2x. ஃபார்முலா a² + b² minus ab. bனா 2 தானே, அதனால் அப்படி எழுதியிருக்கும். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 4 2 2s are 4. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது, ஏன்னா 1 4s are 4 2 2s are 4. ஆட் பண்ணும்போது 5 and 4 தான் வருதே தவிர 2 வரல. அப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ செக் பண்ணுங்கள் எல்சிஎம். இப்போது இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்குது. இது மட்டும் தான் மிஸ் ஆகுது. எது மிஸ் ஆகுதோ அந்த டேர்மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ரிமைனிங் உள்ள டேர்ம் அப்படி எழுதிங்க. 6x + 8 minus 3x minus 6. மைனஸால் -3ஆல் இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்குவோம், x + 2. இப்போ டினாமினேட்டரில் ஃபேக்டர்ஸ் x + 2 and x² minus 2x + 4. தென் இதை சால்வ் பண்ண நியூமரேட்டரில் x² இருக்குது, 6 minus 3x = +3x + 2 divided by x + 2 x² minus 2x + 4. நியூமரேட்டரோ அதே போல் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். 2னா 1 2s are 2 ஆட் பண்ணுறோம். ஃபேக்டர்ஸ் வந்து x + 1 and x + 2 divided by x + 2 × x² minus 2x + 4. x + 2 cancel, then x + 1 by x² minus 2x + 4. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேட்சாக 4 sums எக்ஸாம்பிள் வித் 4 sums செஞ்சிட்டோம். 5 6 7 8 செகண்ட் பேட்சாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.